தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பே முனியப்பன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அனைத்து மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில மைய சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையை எதிர்பார்த்து தமிழக முழுவதும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், தொகுப்பூதிய பணியாளர்கள், மதிப்பூதிய பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஒட்டுமொத்த மாநகராட்சியை பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், 12,565 ஊராட்சியிலே பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 தொகுதிகள் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றும் கூட இன்றும் முதல்வர் ஆக முடியாத அளவிற்கு பெரும்பான்மை அளவு இல்லாத சூழலில் காங்கிரஸ் முதலாவதாக தனது ஆதரவை தெரிவித்தது. அதற்கு பின்னாலே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தனது ஆதரவை கொடுத்திருக்கிறது. இன்னும் 2 இடங்கள் வேண்டும் என்ற நிலையிலே இன்று வரை ஆட்சி அமைக்க முடியாமல் கவர்னர் மாளிகைக்கும் தனது வீட்டிற்குமாக தாவைக்கா தலைவரும் வந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று காலையிலிருந்து தொல் திருமாவளவன் அவர்கள் 10 மணிக்கு தனது ஆதரவை தெரிவிப்பார், 1 மணிக்கு ஆதரவை தெரிவிப்பார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்த ஆதரவு நிலைப்பாடும் எடுக்காமல் தமிழக மக்களையும் தங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களையும் அலையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாவிட்டால் இந்த நிலைமை பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை போல இன்று தமிழகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவரும் கட்சிகள் ஒரு முடிவினை எடுக்காதபடிக்கு சிறு சிறு கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இங்கே விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அதனுடைய தலைவர்கள் ஒருவரான வன்னி அரசு மூலமாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று செய்தியின் மூலமாக பார்த்தோம். அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு மாலை 5 மணிக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் என்று தொலைக்காட்சியிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்காவது 5 மணிக்குள் ஒரு நல்லதொரு காரியத்தை நடத்தி 108 இடங்களிலே வெற்றி வாகை சூடியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு தந்து மதிப்பிற்குரிய அதன் தலைவர் விஜய் அவர்களை புதிய முதலமைச்சராக பதவியேற்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளிலே அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், ஓஎஸ்சி ஆபரேட்டர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், குறிப்பாக அனைத்து மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி செவிலியர்கள், மருத்துவர்கள்
எல்லோருமே தங்களுடைய கோரிக்கைகளுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக அந்தந்த முதலமைச்சர் அவரை நேரிலே சந்தித்து பல்வேறு முறையிலே கோரிக்கைகளை கொடுத்தும் கூட எந்த கோரிக்கையும் நிறைவேறதால் ஆட்சி மாற்றத்தை நாம் உருவாக்கினோம். அந்த ஆட்சி மாற்றம் 5 ஆண்டுகள் அந்த முதலமைச்சரும் நாம் தொடர்ந்து சென்றோம். ஆனால் கடைசியிலே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தார்கள். அதை கூட முழுமையாக அந்த தெளிவுரையை வழங்காமல் ஆட்சியை சந்தித்தார்கள். கோட்டா ஜியோ அமைப்பிலே நாம் இருந்த பொழுதும் கூட கோட்டா ஜியோவின் மூலமாக பல்வேறு எச்சரிக்கைகளை அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்துள்ள கூட்டமைப்பு கோட்டா ஜியோ பல்வேறு அறிவிப்புகளை தந்தது. அதே போல பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் முதலமைச்சரை மீண்டும் வீட்டுக்கு அனுப்புவோம், ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவோம் என்றெல்லாம் முழக்கமிட்டு இன்று அது நடைபெற்றிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் முழு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இங்கே ஆட்சி அமைக்க முடியாதபடிக்கு சிறிய சிறிய கட்சிகளிடம் இன்றைக்கு ஆதரவு கேட்கின்ற சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே வாக்களித்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை ஆட்சி கட்டிலே ஏற்றினால் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம், அதே போல தொகுப்பூதியம், மதிப்பூதியம் பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம், அதை போல ஒவ்வொரு பணியாளருடைய தேவைகளை கேட்டிருந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனை ஏற்று நம்முடைய துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதன் விளைவாக வருகின்ற ஆட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக யோசித்து யார் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், நன்மை செய்யவில்லை என்பதையெல்லாம் ஆலோசித்து அதற்கேற்றவாறு நீங்கள் ஆதரவினை வழங்க வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதே போலவே இன்றைக்கு ஆசிரியர்களும் அலுவலர்களும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் தொழிற்சங்கங்களும் அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர்களும் வாக்களித்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை 108 இடங்களிலே வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். விரைவாக 5 மணிக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நல்ல முடிவை எடுத்து அறிவித்து புதிய ஆட்சியை அமர வைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை முதல்வராக அமரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற பொழுதுதான் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், தொழிற்சங்கவாதிகள், தொழிற்சங்கத்தை பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் போன்றவர்களெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். இருவரும் கட்சிகளை வீழ்த்தி ஒரு தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு வந்திருக்கின்ற தாவேகா கட்சி ஆட்சியிலே அமர வைத்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் அரசு அலுவலர் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்ற அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பாகவும் அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
மாலையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இன்றைக்கு தமிழக மக்களும் அரசிலே பணியாற்றக்கூடிய அனைவரும் விரும்பி காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிலை உருவாகுமா அல்லது அதிலே ஏதாவது மாற்றம் வருமா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அல்லது அலைகழிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணாம போயிட்டு கரெக்டாக அதோட ஆஃப் பண்ணுங்க போட்டு ஃபுல்லாக